இல்ல இது இது வந்து ஒவ்வொரு ஊரினுடைய அடையாளம். இப்போ அவனியாபுரம்னா, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி காளைய பிடிச்சிட்டு போவாங்க. அந்த வீரர்களும் போவாங்க. அது முடிஞ்ச உடனே அலங்காநல்லூருக்கு வருவாங்க. அது முடிஞ்ச உடனே பாலமேடுக்கு வருவாங்க. இப்படி ஒவ்வொரு ஊரின் அடையாளமாக இருக்கிற, வீரத்தின் முகமாக இருக்கிற அந்த பாரம்பரியத்தை, பண்பாட்டை சிதைக்கக் கூடாது என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய, உலகத் தமிழர்களுடைய, ஒட்டுமொத்த தமிழருடைய எண்ணம். முதலாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வந்து இங்கே நடத்தியிருக்கிறார். இப்ப இருக்கிற அமைச்சர் இதே சோழவந்தான் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது ஜல்லிக்கட்டு நடத்தினார்ல, யாரை கூட்டு வந்து நடத்தினாரு? முதலாக அந்த வரலாறை படைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், உலக புகழை பெற்றது. நீங்கள் ஆட்சி காலத்திலே பறி கொடுத்ததை மீட்டெடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே இந்த ஜல்லிக்கட்டு உரிமையை பற்றி பேசுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழு உரிமை உண்டு, தகுதி உண்டு. நீங்கள் தான் அதை பறிகொடுத்து விட்டுவிட்டு அதை நடத்தாமல் விட்டுவிட்டு போய்விட்டீர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் மீண்டும் அதை நடத்தி காட்டியது. அது எப்படி நடத்தி காட்டியது? உலக புகழ் பெறுகிற வகையில புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களே முதலமைச்சராக வந்து அங்கே பச்சை கொடி அசைத்த பச்சை தமிழராக வரலாறு படைத்தார்கள். நீங்க இப்ப மைதானத்தை திறங்க, அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. நாங்க அந்த இடத்த வந்து ஒரு கால்நடை ஆராய்ச்சி பூங்காவுக்காக அது ஆயத்த பணிகள் எல்லாம் செய்யப்பட்டு அந்த இடம் அடையாளம் காணப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்ப அதுல நீங்க விளையாட்டு மைதானம் வச்சு உங்க தலைவர் பெயர் வைக்க போறதா இப்ப சொல்லி இருக்கிறீங்க அல்லது சொல்லாம இருக்கிறீங்க. நீங்க அது என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் இந்த பாரம்பரியம், பண்பாடு, வீரம், விவேகம், இந்த தமிழருடைய அடையாளம் சிதைக்கப்படக்கூடாது. மறைமுக தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த உலகத் தமிழருடைய கோரிக்கை. 23ஆம் தேதி தலைவரை கூட்டு வந்து அந்த மைதானத்தை திறப்பேன் என்று சொல்லுகிறார். 1 லட்சம் பேரும் இல்ல, 1 கோடி பேர்கள் வந்து கூட அதை வச்சு நீங்க வந்து முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திறக்கட்டும், ஆட்சேபனை இல்லை எங்களுக்கு. அதுல என்ன செய்ய போறீங்க? மஞ்சு விரட்டு நடத்த போறீங்களா? வாடிவாசல் ஜல்லிக்கட்டு நடத்த போறீங்களா? அல்லது வடமாடு இது விட போறீங்களா? என்ன நடத்த போறீங்க அதுல என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. வாடிவாசல் என்பது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. இப்ப அவனியாபுரம் வாடிவாசல் அது ஒரு பாரம்பரியத்தை கொண்டது. அலங்காநல்லூர் வாடிவாசல் காலை நின்று விளையாடும். நீங்க பாத்தீங்கன்னா திறந்து விட்டோம்னா வந்து முட்டி அங்க நின்று விளையாண்டு அப்புறம் போகும். அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. பாலமேடு வாடிவாசல் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. இப்படி நான் இப்ப கரடிக்கல் திருமங்கலத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஆக இப்படி பாரம்பரியமிக்க வாடிவாசல்களை நீங்கள் மூட விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய குறை. இந்த பார்வையாளர்கள் பார்க்க முடியவில்லை என்று காரணம். இன்றைக்கு டிஜிட்டல் உலகம். இன்னைக்கு இங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கிற அந்த ஜல்லிக்கட்டை உலகம் முழுவதும் இருந்து நேரலையில பாக்குறாங்க. இன்னைக்கு நேரையும் வந்து பாக்குறாங்க. ஆக பார்க்க முடியவில்லை என்ற ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மைதானத்தை ஏற்படுத்தி இது IPL மேட்ச் போன்ற அவர் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் இருக்கிற அந்த கலாச்சாரம், பண்பாடு, நாகரீகம் அது சிதைந்து நம்முடைய வரலாறு மறைக்கப்படும், நம்முடைய வரலாறு சிதைக்கப்படும், நம்முடைய வரலாறு திரித்து கூறப்படும் என்பதுதான் இன்றைய உலகத் தமிழர்களுடைய வேதனையாக இருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.